சட்டசபையில் சரவெடி காட்டிய உதயநிதி ஸ்டாலின், வாயை கொடுத்து வம்பில் சிக்கிக் கொண்ட முதலமைச்சர் விஜய், மாஸ் காட்டுகிறேன் என்று மண்ணை கவ்விய தாவேகா, ஆதவ் அர்ஜுனாவை ஆஃப் செய்த சபாநாயகர், சம்பந்தமே இல்லாமல் உள்ளே நுழைந்த அமைச்சர் ராஜ்மோகன், அவை குறிப்பிலிருந்து நீக்கிய சபாநாயகர், மொத்த தாவேகாவையும் அலற வைத்த ஒத்த திமுக எம்எல்ஏ, விஜய் மாமா என்று கதற ராகிங் செய்த காட்சி. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய நேரத்தில் அனைத்து எம்பி கூட்டத்தை கூட்டும் தாவேகா, தரமான பதிலடி கொடுத்திருக்கும் திமுக. 3 அமைச்சர்களை கதற கலாய்த்த சம்பவம். கர்நாடகாவிடம் மண்டியிட்ட தாவேகா, 3 முறை கேவலப்படுத்திய சிபிஎம் எம்எல்ஏ, மீண்டும் வானத்தை சோகமாக பார்க்கும் முதலமைச்சர் விஜய், ஆறுதல் கூறும் அமைச்சர் செங்கோட்டையன், அடித்து ஆடிய திமுக எம்எல்ஏக்கள். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் சட்டசபையில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு பட்ஜெட் சம்பந்தமான இந்த விஷயங்கள் சட்டசபையில் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு திமுக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பல அவை உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதில் 4 முக்கியமான விஷயங்களுமே கொண்டு வராங்க. இந்த 4 முக்கியமான விஷயத்தின் அடிப்படையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும். ஒன்று, மேகதாதுல அணை கட்டுறதுல கர்நாடகா காங்கிரஸ் கடுமையான முயற்சி செஞ்சிருக்கும் போது அதை எப்படி தடுக்கிறது, அது சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம். 2வது, விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் தரம் பிரிச்சில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்கிறீங்க. விவசாயிகள் இன்னைக்கு காலையில் சட்டசபை வாசல் வரைக்கும் போராட்டம் செய்கிறாங்களே, அப்போ இது சம்பந்தமாக பேசப்படணும். 3வது, காவிரி நீர் வராததால் இங்கே நம்மளுடைய விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வறட்சி நிவாரண தொகை அறிவிக்கணும், அது சம்பந்தமான விவாதங்கள் நடத்தப்படணும். 4வது, இந்த காவிரி நீர் பிரச்சனையால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால இந்த விவசாயிகள் சம்பந்தமான விஷயத்தை இது ஒரு வறட்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஒன்றிய அரசுக்கு தெரிவுபடுத்தி ஒன்றிய அரசுலேருந்து நிதி வாங்கி நம்மளுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இப்படி 4 முக்கியமான பிரதான கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தாவேக அரசோ, தாவேக்கோடைய எம்எல்ஏக்களோ, தாவேக்கோடைய அமைச்சர்களோ இந்த 4 விஷயத்தை பற்றி பேசாமல் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முதலமைச்சர் விஜய் எந்திரிச்சு பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு, இதுதான் இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக மாறி போயிருக்கு. திமுகவுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், அவர் இன்னைக்கு மனுஷன் ராகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. சட்டசபையில் உள்ளே உட்காந்து ராகிங் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பித்தார்னா, இந்த மாதிரி 717 மதுக்கடைகளை மூடி இருக்கதா நீங்கள் சொன்னீங்க, பல இடங்களில் விளம்பரம் பண்ணுறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டை விட மாட்டீங்க, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் முதலமைச்சர் விஜய் இப்படி சிரிக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு விளம்பரம் போட்டுட்டு மதுவை ஒழிச்சிட்டோம், 717 மதுக்கடைகளை மூட்டோங்கிறீங்க. 717 மதுக்கடைகளை உண்மையாக நீங்கள் மூணா கூட மதுவை ஒழிக்க முடியாது, அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அப்போ நீங்கள் மதுவை ஒழிக்கவே இல்லை. இப்போ ஆன்லைன்லலாம் சரக்கு வாங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் தாவேக அரசு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஆன்லைனில் நீங்கள் டாஸ்மாக் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டு இவங்க தான் மது ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, எப்படியோ போங்க, ஆனால் 717 கடைகளை மூடிட்டேன்னு சொல்லி எல்லா இடங்களும் விளம்பரம் பண்ணுறீங்க, பில்டப் கொடுக்குறீங்களே, அந்த 717 கடைகள் எது? அது அந்த சம்மந்தமான லிஸ்ட்டு இன்னும் வரவே இல்லையே, வெறும் பில்டப் கொடுக்குறீங்க, மூடிட்டோம் பில்டப் கொடுக்குறீங்களே, அந்த 717 கடைகள் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். 2வது ஒரு கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப வேல்யூவான ஒரு கேள்வி. அதாவது 717 கடைகள் மூடிட்டதா சொல்கிறீங்களே, ஆனால் வருமானம் அதிகமாகலாம் இருக்குது. திமுகவுடைய ஆட்சியில், கடந்த ஆட்சியில் 51,000 கோடி ரூபா வருமானம் வந்துச்சு. டாஸ்மாக் மூலியமா 51,000 கோடி ரூபா வருமானம் வந்தது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு 56,000 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது. அப்போ 717 கடைகள், ஒரு இடத்துல 51,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. அதுலேருந்து 717 கடைகளை மூடிட்டா வருமானம் குறையும். ஏன்னா 717 கடைகள் மூட்டதால அங்கே வந்து வருமானம் முழுக்க குறைஞ்சி போயிடும். அங்கே வேலை செஞ்ச ஸ்டாஃப் எல்லாம் வேற இடத்துல போடுறதால இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கும்போது இன்னும் பெரிய அளவில் பொருளாதார இழப்பீடு ஏற்படும். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு 56,000 கோடியாக இன்னைக்கு அதிகரிச்சிருக்க, 717 கடைகளை மூடிட்டா எப்படி வருமானம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு வேல்யூவான கேள்வி கேட்டோன்னே இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு திராணியுமே இல்லை.
அதுக்கப்புறமா மனுஷன் அதோட விடுற மாதிரி இல்லை, இப்படியாப்பட்ட பாயிண்ட்டுகள் அடிக்கிட்டு அதுக்கடுத்து முதலமைச்சர் விஜயே மனுஷன் ரேகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து நான் கிளம்பி வந்தேன், கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் என் பொண்ணு, சின்ன பொண்ணு, என் பொண்ணு சொல்லுது, அப்பா அப்பா விஜய் மாமா ரொம்ப பாவம்ப்பா, விஜய் மாமாட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்து கேளுங்கப்பா, விஜய் மாமாட்ட நீங்கள் ஏடா கூடமா கேள்வி கேட்டுறாதீங்க, அவருக்கு பதில் சொல்ல தெரியாது பாவம், அதனால் அவர்கிட்ட கேள்விலாம் கேட்டால் அவர் ரொம்ப இப்படி சிரமப்படுத்திடாதீங்கப்பா அப்படின்னு என் பொண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சியோட செயல்பாடு இருக்குது. ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க கூட என்ன ஒரு பதிலை சொல்லாமல் வானத்தை வெட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனுஷன் கலாய்க்கிறாரு. அப்பா அப்பா விஜய் மாமா பாவம்ப்பான்னு அவர் சொல்லும் போது மனுஷன் என்ன என்ஜாய் பண்ணி கலாய்க்கிறாரு. ஒட்டுமொத்த தாவேக்கா முழிக்கிறாங்க, ஐயோ என்னடா அப்படி ராகிங் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்படி ஒரு தரமான சம்பவம். அதனால தான் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் பேசின அந்த வீடியோங்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரலாக மாதிரி இருக்குது. ஏன்னா மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறாரு, உட்காந்து அப்படியே வானத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. இவங்க ஏதோ பேசுகிறாங்க, அந்த பக்கம் பேசுகிறாங்க. சௌமியா அன்புமணி உண்மையாகவே சூப்பராக பேசுனாங்க இன்னைக்கு. சௌமியா அன்புமணி மேகதாதுல அணை கட்டினா, அதுவும் நம்ம தமிழக எல்லை பக்கத்தில் அந்த அணையை கட்டுறாங்களே, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, காடுகள் சார்ந்த பகுதிக்கு என்ன பாதிப்பு, யானைகள் மாதிரியான மிருகங்களுக்கு என்ன பாதிப்பு, மான்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி சௌமியா அன்புமணி இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாங்க. மேகதாது அவங்க பேசின மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும், அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் மனுஷன் அப்படியே உட்காந்து பார்க்குறாரு, அவங்க ஏதோ சொல்கிறாங்க இன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி மனுஷன் உட்காந்துட்டு அப்படி பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் அந்த அளவுக்கு வசந்தம் கார்த்திகேயன் இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் இந்த சம்பவத்தில் ஹைலைட் சம்பவம், வேற லெவல் சம்பவம்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசின ஒரு பேச்சு தான். இந்த பேச்சு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் வந்து நீங்கள் பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா, பேப்பர் படித்தா உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்கிறாராம். கலாய்க்கும் போது ஒரு அந்த தெம்பு வேணாமா, எதிரில் இருக்கவங்கள கலாய்க்கிறோன்னா முதல் நம்ம அந்த தெம்போட, நம்ம அந்த ஹியூமர் சென்ஸோட நம்ம கலாய்க்கணும். உங்கள்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா பாஸ், நீங்கள் எப்படி சினிமா நடிகர்களாக இருந்தீங்கன்னு எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மேட்ரு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, முதலமைச்சர் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த ஸ்பீச் ஆரம்பிச்சார். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது பிறகு இந்த மாதிரி கர்நாடகா அரசு அணை கட்டுறதுல ரொம்ப தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போய் ஒன்றிய அரசை போய் சந்திச்சு நாங்கள் மேகதாது அணை கட்டுறதுக்கு எங்களுக்கு நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி இப்படி டைரெக்டாக கொண்டு போய் அங்கே போய் கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஜல்சக்தி அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சரை போய் சந்திச்சு அதுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. டெல்லியில் இது சம்பந்தமான கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அவங்க மாநிலத்தில் 2க்கும் மேற்பட்ட முறை அவங்க மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கான ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அணை கட்டக்கூடிய விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. காரணம், இங்கே தவேக ஆட்சி அமைஞ்ச பிறகு இவங்களுடைய ஆர்வம் பெரிய அளவில் இருக்குது. இதுவரை காட்டாத ஆர்வத்தை அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நின்றால் மட்டும்தான் அந்த அணை கட்டுவதை தடுக்க முடியும். நம்ம அனைத்து கட்சி கூட்டத்துக்கான ஏற்பாடு செய்யணும், அனைத்து கட்சிகளோட பிரதிநிதிகள் சேர்ந்து பிரதமரை போய் சந்திக்கணும், டெல்லியை போய் சந்திக்கணும். இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்யவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் இந்த மேட்டரை இங்கேருந்து ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது இந்த வறட்சிக்கான நிவாரணத் தொகை, இப்போ காவேரி நீர் வந்து ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடப்படும். அந்த டேம்லேருந்து தண்ணி வராதால இங்கே நம்மளுடைய விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியல. அங்கே விதைச்சி வச்சதோ வீணாக போச்சு. அப்போ நம்மளுடைய விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நிலங்களை உழுதது, விதை நட்டது, அதுக்கான அவங்க பயிர்கள் வாங்கினது, அது இல்லாமல் அது மூலிமா வர வேண்டிய வருமானம் இழப்பு ஏற்பட்டது. இதுக்கான இத்தனை வருஷம் காலம் அவங்க காத்திருந்தது, அவங்களோட உழைப்பு எல்லாம் வீணாக போனதால் அவங்களுக்கு வறட்சி நிவாரணம் அவங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துல பேச ஆரம்பித்தார். இப்போ தான் நம்மளால் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த இடத்துல வந்து டான் 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 டட்ட டான் டட்ட டான் டட்டான் அப்படி எந்திரிச்சு ஹீரோ என்ட்ரி அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பித்தார். நான்லாம் நினச்சேன், அடேடாரா கில்லி படத்தில் அந்த கிளைமேக்ஸில் அப்படி இப்படி கையை அப்படி உருட்டிக்கிட்டே பேசுவாரே, அப்படிலாம் ஏதோ பேச போகிறார் போல இருக்கு. திருப்பாச்சி படத்தில் அருவாவை எடுத்து ஒரு டைலாக் பேசுவார், நீ எல்லாம் ஆளை வெட்டுறதுக்கு அருவா தூக்குவேன், நான் வாழை வெட்டுறதுக்கும் பூ வெட்டுறதுக்கும் கார் வெட்டுறதுக்கும் கருவாடு வெட்டுறதுக்கும் அருவா தூக்குன்னு ஒரு டைலாக்லாம் பேசுவார். அந்த மாதிரி ஏதோ பேசுவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போய் இத்தனை நாள் பேப்பரை ஒன்று கையில் எடுத்தார். அந்த பேப்பரை பார்த்துட்டு, காவேரி என்பது நம்முடைய உயிர் ஆதாரம், காவேரி என்பது நம்முடைய உணர்வுக்கான ஒரு ஆதாரம், இப்படி சொல்லி உட்காந்து படிக்கிறார். படிக்கல, எந்த ஒரு சொரணையுமே இல்லை. பாஸ் நீங்கள் தான் இந்த சினிமாவில் நடிச்சிங்களே அந்த விஜய் நீங்கள் தானா பாஸ் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் படிக்கிறாரு. காவேரி என்பது நம்முடைய உயிர் ஆதாரம், இதை வைத்து அரசியல் செய்வதற்கு எங்களுக்கு துளி அளவு கூட எண்ணம் இல்லை அப்படி சொல்லி இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இது சம்பந்தமாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கவும், இது காவிரி நீர் அணை கட்டுவதற்கு, மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி தரக்கூடாது என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பாவம் பிராணியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை, இதே முதலமைச்சர் விஜய் இவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு ஸ்டாலின் சாரை பார்த்து கேட்டார், ஸ்டாலின் சார்
வெறும் பிரதமருக்கு கடிதம் எழுதுனா போதுமா சார்? இவர் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுவாரு. இதை தவிர இவருக்கு எதுவுமே தெரியாது. வெறும் கடிதம் எழுதுனா போதுமா? ஆக்டிவா களத்துல வரமாட்டீங்களா? என்ன டயலாக் விட்டீங்க? இப்போ சொல்றாங்க, நான் பிரதமருக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதியுள்ளேன் அப்படின்னு சொல்லி பாவமா பரிதாபமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து 1969 மேட்ருக்கு வராரு. ஏன்னா இவங்களை நோக்கி இன்னைக்கு கேள்வி வருதான், அங்க மேகதாது அணை கட்டுறாங்களே, காவிரி தண்ணீர் திறந்து விடலையே, திறந்து விட்டதும் உபரி நீர் தானே தவிர நம்மளுடைய உரிமை கிடையாது அப்படி சொல்லி பேர்பட்ட கேள்விகள் வரும்போது இதை இவங்க திமுக பக்கம் திசை திருப்புறாங்களாம். இன்னமும் அந்த திசை திருப்பக்கூடிய அரசியலே உங்களுக்கு விடுற மாதிரி இல்லை. அப்போ சொல்றாரு, இதே அவையில இதே சட்டமன்றத்தில் 1969 அந்த எங்கெல்லாம் 4 டிஜிட் நம்பர் வருதோ, 4 எழுத்து கொண்ட 1969 அவருக்கு சொல்ல வராது. ஏன்னா நேற்று நிதி அமைச்சர் படிச்சார் இல்லையா, 80,000 5,486 கோடின்னு படிச்சார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் தத்தக்கா புத்தகாங்கிறதால எங்கெல்லாம் அந்த மாதிரி 4 டிஜிட் நம்பர் வருதோ அதை இங்கிலீஷில் படிச்சிருவாங்க. 1969 சொல்லி படிக்காம 1969 இதே அவையில் வந்து அன்னைக்கு அணை கட்ட விட்டு வேடிக்கை தானே பார்த்தாங்க. அன்னைக்கு யார் கவர்மெண்ட் இருந்தது உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு யார் நீர்வளத்துறை அமைச்சர்ன்றது தெரியாதா? ஆனால் இதெல்லாம் சுட்டி காட்டி நான் ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி அதை படிக்கிறாரு. அதாவது 1969 திமுகவுடைய ஆட்சி இருக்கக்கூடிய காலத்தில் அன்னைக்கு கர்நாடகாவில் அணை கட்டிட்டாங்க. அந்த அணை கட்டினதால அதை வந்து திமுக வந்து அன்னைக்கு தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. 69 இது நடந்ததுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்றாரு தவிர அன்னைக்கு முதலமைச்சர் யாரு அப்படின்றது பக்கம் ஒரு போல அதை ஒரு விலாவரியா பேசல. அது காரணம் என்னன்னா 1969 அது சம்பவம் நடந்தது. 1967 நடக்குது. 67 தான் அந்த அணை கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. 69 வரைக்கும் அந்த பிரச்சனை பெரிய அளவில் நடக்குது. அன்னைக்கு முதலமைச்சர் அண்ணா. ஏன்னா அண்ணா ஏதாவது குறிப்பிட்டோ அண்ணாவுடைய ஆட்சி ஏதாவது சொல்லி காமிச்சிட்டாலோ நாங்கள் அண்ணா மாதிரி ஒரு அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே பில்டப் கட்ட முடியாதுன்னு சொல்லி அண்ணாவுடைய பெயரை மறைச்சிட்டாங்க. அங்கே அணை கட்டினா வந்தாங்க, அணை கட்டத்தை அன்னைக்கு திமுக தடுக்க தவறிட்டாங்கன்னா அப்போ அண்ணா அணையை தடுக்க தவறிட்டாரா? அதான அதுக்கான அர்த்தம். அண்ணா பேரை சொல்லாமல் அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கலைஞர் அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தார். அதனால அன்று நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருந்தாருன்னு நம்ம சொல்லி காட்டட்டுமா அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ கலைஞரை தான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர அண்ணாவை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலே இது சீப் பாலிடிக்ஸ் தான். உண்மையிலே சீப் பாலிடிக்ஸ். முதல்ல அன்னைக்கு ஃபேக்ட் என்ன நடந்துன்னு பாருங்க. 1967 திமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வருது. 69 அந்த அணையை கட்டுறாங்கன்னா அன்னைக்கு திமுக தடுக்காமல் இருந்தாங்க. அன்னைக்கு அண்ணா தலைமையிலான அரசு நீர்வளத்துறை அமைச்சர் கலைஞர் இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கான முயற்சி செய்யலையா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதுலேருந்து அன்னைக்கு ஒன்றிய அரசு காங்கிரஸ் டெல்லியில் இருக்கிறாங்க, காங்கிரஸுக்கு அது சம்பந்தமான அழுத்தம் கொடுக்குறது, இது பெரிய அளவிலான சட்ட போராட்டம் நடத்தும் போது அன்னைக்கு கர்நாடகா வந்த காங்கிரஸ் அரசு அவங்களுடைய சொந்த மாநில நிதியிலே அன்னைக்கு அணையை கட்டிட்டாங்க. ஏன்னா டெல்லியிலுமே அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்ததால அவங்கள தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. சரி, நீங்கள் 1969 வரீங்களே, அதுக்கு முன்னாடி வாங்க. அதுக்கு முன்னாடி காமராஜர் நீங்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில், பக்தவச்சல முதலமைச்சர் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு? கர்நாடகாவில் எத்தனையோ அணைகள் கட்டினாங்க. அன்னைக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இங்கேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்னைக்கு சொல்லுவாங்க அணை கட்டாதீங்க, அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றிய காங்கிரஸ், அன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ், நமக்கு 2 இடத்துல காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சிங்கும் போது அதில் முறையாக செய்ய வேண்டிய எந்த ஒரு நடவடிக்கை செய்யாமல் விட்டதால 3க்கும் மேற்பட்ட அணை கட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி 3க்கும் மேற்பட்ட அணை, அதை எதுவுமே செய்ய முடியல, இவங்களாலுமே பெரிய அளவில் எதிர்க்க முடியல. ஆனால் 1967 அண்ணா கலைஞர் இவங்களுடைய ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு கடுமையான எதிர்வினை ஆற்றப்பட்டது. ஆனால் ஒன்றியத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் உடைய ஆட்சி இருக்கிறதால அந்த அணையை அவங்க சொந்த காசில் கட்டி முடிச்சிட்டாங்க. இது எதையுமே சொல்லாமல் வெறும் 1969 நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லவா? சீப் பாலிடிக்ஸ் செய்ய தெரியல. இது சீப் பாலிடிக்ஸ் இல்லாமல் வேற என்ன சொல்றது? சரி, இப்போதான் மனுஷன் மேட்ருக்கு வராப்புல. இந்த மாதிரி இந்த அணை சம்பந்தமான விஷயத்தில் நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். என்னுடைய தரப்புலேருந்து தான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நானும் தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக தான் ஒரு பெங்களூர் விசிட்டுக்கான ஏற்பாடு செஞ்சுருந்தேன். இதை நிறைய பேர் வேணாமே, அவமானம் ஏற்படுமே, என்னால் ரொம்ப நேரம் பேச முடியலாங்க, அவர் மாதிரி போர் அடிக்குது, அதனால் நான் நார்மலாக என்ன மாதிரியே பேசுகிறேன். இந்த மாதிரி பெங்களூர் விசிட் பண்ணலான் இருந்தேன். அப்படி விசிட் பண்ணலான்னு நிறைய பேர் சொன்னாங்க, இது மாதிரி போகும்போது உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அவமானம் ஏற்பட்டுட்டா எனக்கு தானே அவமானம் ஏற்பட்டுற போது, பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டுக்காக அந்த அவமானத்தை கூட நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம். உடனே டம்மன்னு பின்னாடி ஒரு கூட்டம் கைத்தட்டுது. அவங்களுக்கு எதுக்காக கைத்தட்டுறேன்னு தெரியாது. இவர் எங்கெல்லாம் நிறுத்துவாரோ அங்கெல்லாம் கைத்தட்டணும், இதான் சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாராம். பகை நாடுகளே பேசி தீர்க்கும்போது பக்கத்து மாநிலத்தில் நம்ம பேச முடியாமல் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி பகை நாடு பக்கத்து மாநிலம் பாக்கு சொல்லி ரைமிங்கில் பேசுகிறாப்புலையாம். ஏன் பேசி தீர்க்கணும்?
ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸோட தயவால உங்களுடைய ஆட்சி இங்கே ஓடிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோடைய ஆட்சியை பகச்சிக்க முடியாமல் பேசி தீர்க்கலான்னு பார்த்தீங்க. காங்கிரஸுக்காரன் கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ்காரன் நாளுக்கு நாள் உங்களை அவமானப்படுத்துகிறான். அப்புறம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியாமல் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு கிடக்குறீங்க. அதோட தான் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செல்லச்சாமி இதுக்கு சம்மந்தமாக எந்திரிச்சு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இது மாதிரி இதில் பேசி தீர்க்கிறதுக்கோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது. கர்நாடகாவில் வந்து நமக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விட வேண்டியது நமக்கான சலுகை இல்லை, அது நம்மளுடைய உரிமை. வெறும் கர்நாடகாவுக்கு சொந்தமானது கிடையாது காவிரி, இது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு சொந்தமான, பல மாநிலங்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதில் அவங்க முடிவெடுக்கிறதுக்கோ அவங்க தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம உச்சநீதிமன்றம் வழிகாட்டல் செஞ்சிருக்கு, அணை கட்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, நடுவர் மன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க தண்ணி திறந்து விட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த இடத்துல சண்டை செஞ்சு இது சம்பந்தமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குமே தவிர பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம மண்டிடுறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. எதுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு போய் மண்டிடணும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசு நோக்கி ஏன் மண்டிடுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை 3 முறை சொன்னார் செல்லச்சாமி. 3 முறை அந்த இடத்துல சொன்னார். இதில் மண்டிடுறதுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆளு பாவம், என்னடா மண்டிலாம் சொல்கிறாங்க, பாவமாக இருக்குதுரா என்ன பார்த்தால அப்படிங்கிற மாதிரி திரும்ப வானத்தை அந்த வானத்தில் என்னதான் இருக்குது தெரியல, வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முதலமைச்சர் விஜய் அதில் ஒரு வார்த்தை நடுவில் ஒரு வார்த்தையை விட்டார். இந்த மாதிரி நான் என்ன மாதிரியே பேசுகிறேன், அவர் மாதிரி பேசினா போர் அடிக்குது. இந்த மாதிரி வந்து நிவாரண தொகை வந்து கொடுக்கப்படலை, குறுவை சாகுபடி சம்மந்தமாக நிவாரண நிதி கொடுக்கப்படலன்னு சொல்கிறீங்க. அந்த நிவாரண நிதிலாம் நாங்கள் எப்போயோ கொடுத்துட்டோம், இதுக்கு தானே பேப்பர் படிக்கணும்னு சொல்கிறது. நாங்கள் தான் இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச கட்சி, அரசியல்னாலே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாராம். அந்த கலாய்க்கிறத அந்த விதத்தை பாருங்கள். குறுவை சாகுபடி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, இது வந்து நாங்கள் எப்போயோ நாங்கள் கொடுத்து முடிச்சாச்சு, நாங்கள் தான் அரசியல் சொன்னால் மட்டும் போதாது, தினமும் பேப்பர் பார்த்து படிக்கணும். தினமும் பேப்பர் படிக்கணுன்றது இவர் ஒரு பேப்பரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தினமும் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களை கலாய்ச்சிட்டேன், அதனால் நீ அழுவணும் அப்படிங்கிறாரு. உடனடியாக படன்னு எல்லாம் கை தட்டுறாங்க. உடனடியாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சபாநாயகர் சொன்னோன்னே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு சொன்னார், ஏங்க நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்தீங்களா குறுவை சாகுபடிக்கு, அந்த விவசாயிகள் நீங்கள் கொடுத்தது ஸ்பெஷல் பேக்கேஜ் தான் கொடுத்துருக்கீங்களே தவிர குறுவை சாகுபடி சம்பந்தமான வறட்சிக்கான நிவாரண நிதி கொடுக்கல. ஸ்பெஷல் பேக்கேஜ் சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அரசுமே விவசாயிகளுக்கு கொடுக்கறது, அது ஸ்பெஷல் பேக்கேஜ் சிறப்பு தொகை கொடுக்கறது. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்றது என்னன்னா, கர்நாடகாவில் ஜூன் 12ஆம் தேதி நமக்கு அங்கே அணை திறந்து விடப்படணும், அந்த தண்ணீர் திறந்து விடப்படாதால விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இது வறட்சிக்கான நிதி, அவங்களுக்கான ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் ஏற்படும் போது வறட்சிக்கான நிதி தரணும், அந்த நிதியை தரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்குறேன். சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒன்று சொல்லிட்டு இதுக்கு தான் பேப்பர் படிக்கணும்னா பேப்பரை படித்தா மட்டும் போதாது, அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் மாசு ஒன்று கலாய்ச்சாப்புல கதற கலாய்ச்சாரு. கைத்தட்டல் என்ன, ஒரு கட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு கைத்தட்டல். ஏன்பா நீங்கள் கொடுத்தது வறட்சிக்கான நிதி இல்லை, நாங்கள் சொல்கிறோம் வறட்சிக்கு நிதி கொடுக்க சொல்கிறோம், நீங்கள் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்து வறட்சி நிதிங்கிறீங்க, இதில் எங்களை வேற நீ பேப்பர் படி சொல்லி கலாய்க்கிறியா? பேப்பரை பார்த்தா மட்டும் போதாது, பேப்பரை படிக்கணும், பேப்பரை படித்து அது எதுக்காக எழுதிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டம் பேப்பரை திறந்து பேப்பர் படிப்பீங்க, ஓகே, பேப்பரில் என்ன படிப்பீங்க, என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குது, எந்த படம் எந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி சினிமா பக்கம் இருக்குல்ல, சினிமா பக்கத்தை மட்டும் பார்த்தா போதாது, அரசியல் பக்கம் மக்களுடைய பக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் மக்கள் பக்கம் நிற்க முடியும். இதில் இவங்க கலாய்க்கிறாங்களோ, பேப்பரை படிக்கணும், பேப்பரை படிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படின்னு கலாய்ச்சாராம். உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு கலாய் உண்மையில வேற லெவலில் ஒரு சம்பவம், தரமான சம்பவம் பண்ணதால அவ்வளவு பெரிய கைத்தட்டல் கூட அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் எந்திரிச்சு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐயோ பாவம், எதிர்க்கட்சி தலைவர் இப்படி கலாய்க்கிறாரு, நம்மளால பாவம் அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் அந்த இடத்துல எந்திரிச்சு இந்த மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அந்த வறட்சிக்கான நிவாரண தொகையை வந்து செப்டம்பர் மாதத்தில் தான் கொடுக்கறது வழக்கம், நாங்கள் செப்டம்பர் மாதம் கொடுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்போ இது மூலமா என்ன வருது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் சரியான பதில் சொல்லல, அவர் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லி தானே கலாய்ச்சோன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்பட்டார். அவர் சொன்னது தப்பு தான், தெரியாமல் சொல்லிட்டாரு, செப்டம்பரில் தான் கொடுக்குறது வழக்கம், நாங்கள் செப்டம்பரில் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் இந்த இடத்துல வந்திருந்தார். சரி, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சுருக்கமாக ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்கிறதா, ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல எந்திரிச்சு டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக அந்த இடத்துல பேசுகிறாரு. அப்பா என்னப்பா இப்போ உங்களுக்கு திடீர்னு டீலிமிட்டேஷன் மேலே இவ்வளோ பாசம் வந்துருச்சு, தேர்தலுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய இப்போ தேர்தல் நடக்கும்போது திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அவ்வளோ பெரிய சண்டை செய்யும் போது
டீலிமிட்டேஷன் நீங்க வடக்குக்கு மட்டுமே அதிகமாக கொடுத்து தென் மாநிலங்களுக்கு குறைவாக கொடுக்குறீங்களே, இது பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். நீங்க ஒருவேளை உண்மையாவே டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னா எல்லாருக்கும் சமமான அளவு கொண்டு வாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்லும் போது அன்னைக்கு தேதிக்கு மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, எனக்கு தேர்தல் வெற்றி தோல்வின்ற 2ஆம் பட்சம், மாநில உரிமை முக்கியம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சண்டை செஞ்சு இது தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு நடக்கக்கூடிய தேர்தல் சொல்லும் போது அன்னைக்கு இவங்க கிண்டல் பண்ணாங்க. இதை தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு நடக்கிற தேர்தல்ன்றீங்க, இது சட்டமன்ற தேர்தல் சொல்லி அன்னைக்கு இவங்க கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருந்தாங்க. டீலிமிட்டேஷன் சம்பந்தமா இந்த கூட்டம் ஒரு காயை கூட நவுத்தி வைக்கல, ஒரு பேப்பரை கூட திருப்பல. அப்படியாப்பட்ட கூட்டம் இன்னைக்கு டீலிமிட்டேஷன் மேலே உங்களுக்கு பாசம் வந்துருச்சான். அந்த பாசம் என்ன நான் சொல்றேன். இப்போ டீலிமிட்டேஷன் சம்பந்தமா நாளைக்கு வந்து எங்க முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துறாரு. ஏன்பா இப்போ பட்ஜெட் சம்பந்தமான விஷயம் நடந்துட்டு இருக்குது. நமக்கு காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை இருக்கும்போது இங்கே விவசாயிகள் எவ்வளோ பெரிய அளவு பாதிக்கப்படும் போது அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும். கர்நாடகார 2 தடவை 3 தடவை அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்படுத்தி அவனோட ஒற்றுமையை காட்டிக்கிட்டு இருக்கான். காங்கிரஸ், பாஜக, அங்கே இருக்கக்கூடிய குமாரசாமியோட கட்சி எல்லாம் ஒற்றுமை நின்று அணை கட்டுறதுக்கான மும்முறை செஞ்சுட்டு இருக்கான். இங்கே நம்மளும் அது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு டெல்லி ஒன்றிய அரசை போய் சந்திச்சு நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டியது முக்கியம். நம்ம உச்சநீதிமன்ற வழிகாட்டல் நம்ம கிட்ட இருக்குது. அப்போ இதை எதுவுமே செய்யாம இப்போதான் கொண்டு போய் டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் போடுறாங்களாம். டீலிமிட்டேஷன் கூட்டம் ஏன் போடுறாங்க தெரியுமா? காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக. அப்போ ஆதவர்ஜுனா எந்திரிச்சு சொன்னார், இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் வந்து பாஜக இப்போ கொண்டு வர போகுது, அந்த டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்க போகிறதா எங்களுக்கு சில தகவல்கள் வருது, ஒன்று ஆதரிப்பாங்க இல்லைனா வெளிநடப்பு செய்வாங்க அப்படின்னு எங்களுக்கு சில தகவல்கள் வருது அப்படின்னோடனே உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல எந்திரிச்சாரு. டீலிமிட்டேஷனை பற்றினா நீங்களாம் எங்களுக்கு சொல்லித்தர வேணாம் ராஜா, டீலிமிட்டேஷன் ஒன்று வரும்போது யாருக்குமே அதை பற்றி தெரியாது. நம்ம இந்தியாவிலேயே அது சம்பந்தமான எச்சரிக்கை, அது சம்பந்தமான விழிப்புணர்வு கொடுத்த கட்சி திமுக. அது சம்பந்தமாக பேசணும். 5 மாநில முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஏற்படுத்தணும். தேர்தல் காலம் கூட பார்க்காம அது சம்பந்தமான எதிர்ப்புகள் தெரிவித்தோம். இவ்வளவு தெரிவித்த கட்சிக்கு நீங்கள் டீலிமிட்டேஷனாக சொல்லித்தர தேவையில்ல. இப்போ நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் சொல்ல, எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை விட்டு அனைத்து கட்சி எம்பி கூட்டம் டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக போடுறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை உதயநிதி கேட்டோன்னே அந்த கூட்டத்துக்கு பதில் இல்லை. உடனடியாக ராஜ்மோகன் எழுதிக்கிறாரு. அவருமே ஏதாவது இங்கே தான் அனைத்து கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லாரும் இருக்கிறோமே, ராஜ்மோகன் சம்மந்தமே இல்லாமல் பேசுவார். இப்போ ஏன்பா நீ இதெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுவார். இங்கே தான் அனைத்து கட்சிகளோட பிரதிநிதி இருக்குமே, இதுவே அனைத்து கட்சி கூட்டம் தானே. அதனால தான் நாளைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிகளுக்கு டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக ஒரு கூட்டம் கூட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. 3வது அமைச்சராக சிடிஆர் நிர்மல்குமார் இருந்துச்சாரு. எங்கள் முதலமைச்சருக்கு எந்த பயமும் இல்லை, 3 வருஷமாக அவர் எந்த பயமே பட்டதில்லை, நீங்களாம் பார்த்துருக்கீங்களே. ஆமாம், அவர் பயந்து நாங்கள் பார்த்ததே இல்லைல்ல. திருச்சி ஏர்போர்ட்டில் திருச்சிக்கிட்டு ஓடுனீங்களே, அதெல்லாம் ஜாலியாக தானே ஓடுனீங்க, அதெல்லாம் பயம் இல்லைல்ல. டெல்லி வழக்கு இருக்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் பாஜகன்ற வாயை கூட திறந்து மாட்டீங்களே, இதெல்லாம் பயம் இல்லைல்ல, இது சும்மா காமெடி தானே. அப்போது எங்களுக்கு பயமெல்லாம் இல்லை, நாங்கள் டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு போகிறோம் அப்படி சொல்லி. அப்போது காவிரி சம்மந்தமாக விவசாயிகள் பிரதான பிரச்சனை, இதை பற்றி பேசாமல் டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை இவங்க ஏன் கூட்ட போகிறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது, டீலிமிட்டேஷன் அது செஞ்சு தான் ஆவாங்க. இப்போ பாஜக கையில் ஒட்டுமொத்த அவங்கள்ட்ட பவர் மெஜாரிட்டி இருக்கிறதால டீலிமிட்டேஷன் எப்படியும் கொண்டு வருவாங்க. போன முறை நம்ம எதுக்கு அதை தோற்கடிச்சோம் அப்படின்னா, அவங்க வடக்குக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு ஒட்டுமொத்தத்தை 850 ஆக்க போகிறாங்க. அந்த 850 வடக்குக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு தென் மாநிலங்களுக்கு இருக்கிற பவரை குறைக்கிறாங்க, அல்லது சதவீத அடிப்படையில் ஏற்றலை. இப்போ உதாரணத்துக்கு 543 நாடாளுமன்ற தொகுதி, ஒட்டுமொத்த இந்தியாவில் 543 தொகுதிகள், இதில் தமிழ்நாட்டில் 39 இருக்கா? இந்த 39 என்பது நம்ம சதவீத அடிப்படையில் இந்தியாவில் நம்ம 7.18% இருக்கிறோம். இப்போ உத்தரப்பிரதேசம் 80 சீட் இருக்கிறாங்க. 80 சீட்டுங்கிறது 14.73% அவங்களுடைய சீட். அதாவது இப்போ சீட்டு எண்ணிக்கை நீங்கள் உயர்த்த போறீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 14.73% உயர்த்தணும், தமிழ்நாட்டுக்கு 7.18% அதே அளவு உயர்த்தணும். இப்படி எல்லா மாநிலங்களுக்கு சம அளவு உயர்த்தி நீங்கள் டோட்டல் எண்ணிக்கையை உயர்த்தினீங்கன்னா அது சரியான பாகுபாடு, சமநீதி. ஆனால் அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 14 இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு 18ஆவோ 20ஆவோ கொடுத்துட்டு இங்கே தமிழ்நாடு 7.8 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு 5% மட்டும் உயர்த்துவீங்கன்னா அப்போ இது தெற்கை நீங்கள் நாசப்படுத்திட்டு வடக்கை மட்டும் வாழ வைக்கிறதுக்கு சமம். அப்போ சதவீத அடிப்படையில் நீங்கள் உயர்த்துறா இருந்தால் எல்லாருக்கும் சம பங்கு கொடுங்கன்னு தான் நம்ம இத்தனை நாள் கேட்டிருந்தோம். ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் நம்ம கேட்டோம். அப்போ அந்த அடிப்படையில் கொண்டு தான் தாராளமாக இங்கே ஏற்க போகிறாங்க, திமுக ஏற்க போகிறாங்க. அப்போ அப்படி ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டா, ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது காங்கிரஸ்க்கு ஆபத்து. ஏன்னா வட மாநிலங்களில் எம்பிகளோட எண்ணிக்கை உயரும் போது காங்கிரஸ் ஆல்ரெடி காணாமல் போன கட்சியாக இருக்குது. அப்போ இன்னும் காணாமல் போயிடுவோமே அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் இன்னைக்கு அதுக்கு பார்த்து பெரிய அளவில் இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் காங்கிரஸோட தயவுல தான் நம்மளோட ஆட்சி இங்கே ஓடிட்டு இருக்கு. அதனால காங்கிரஸை நம்ம வண்டியில் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம். அப்போ கடைசி வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை என்ன, இங்கே மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன, இதை பற்றி பார்க்காம என் ஆட்சியை நான் எப்படி காப்பாற்றிக்கிறது, என் கூட்டணி கட்சியில் ஒருத்தர் இருக்கிற அவர் ஆட்சியை எப்படி காப்பாற்றுறது,
அதனால தான் நான் இன்னைக்கு கர்நாடகாவை சத்தம் போட்டு கூட பேச மாட்டேன், கர்நாடகாவை எதிர்த்து ஒரு வாயை கூட பேச மாட்டேன், பேசினா என் ஆட்சிக்கு இங்கே பங்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் சுயநலத்தோடு தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட் சம்பந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் சம்பந்தமாக நடந்தது. திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நாளைக்கு அடுத்தடுத்த என்னென்ன சம்பவங்கள் செய்ய போகிறாங்க, சட்டசபையில் எப்பேற்பட்ட சரவடிகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேட்டை டிவியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.